எஸ்டர்டே மேட்ச்ல ஆர்சிபி வின் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல விராட் கோலி பேசின ஒரு விஷயம் என்னை ரொம்பவே யோசிக்க வச்சது. விராட் கோலி ஐபிஎல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவர் போயிட்டு சப்ஜூட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு இன்ஃபேக்ட் வேற அவர் விளையாண்டுருப்பாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி நேத்து நடந்த எல்எஸ்சிக்கு ஆப்போசிட்டா ஃபர்ஸ்ட் டைம் அவர் இன்ஃபேக்ட் பிளேயரா விளையாண்டாரு. அதுக்கு ரீசன் அவரோட ஹெல்த் கண்டிஷன் முன்ன மாதிரி இல்ல அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. ஆனாலும் அந்த மனுஷனோட எஃபோர்ட் அந்த டீமுக்காக ஜஸ்ட் லைக் தட்னு இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவரோட 100% எஃபோர்ட்டை அந்த டீமுக்காக கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி 14 வயசு சூரியவன்சி விளையாடுற இந்த ஐபிஎல் சீசன்ல தான் 37 வயசான விராட் கோலி ரீசெண்டா பர்பிள் கேப்பையும் வாங்கியிருக்காரு. போஸ்ட் பிரசன்டேஷன் மேட்ச்ல விராட் கோலி பேசும்போது நான் இப்ப கூட டாக்டர் ஒரு கன்சல்டேஷன்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலுமே எனக்கு விளையாடுறது ரொம்பவே புத்துணர்ச்சியா தான் இருக்கு, விளையாடுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றது மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல இருந்து எனக்கு தோணுன ஒரு விஷயம், பிடிச்ச விஷயத்த போக்கஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு எவ்வளவுதான் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் நமக்கு பெருசாவே தெரியாது. அதையும் தாண்டி நம்ம எப்படிடா பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிப்போம். பிடிக்காத விஷயத்துக்காக என்னதான் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டா வச்சுட்டு அந்த விஷயத்த பண்ண சொன்னாலும் அதில் நம்ம பெருசா பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி பண்ணுவோம். தேங்க்யூ.